ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸோட கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி சேவிங் ஸ்கீம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் கஸ்டமர்ஸாக இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கோல்டு சேவிங் ஸ்கீம் மூலியமாக தாங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 1-2 வாட்டி தாங்க நான் டைரெக்டாக போயிட்டு வேஸ்டேஜ்லாம் கொடுத்து நான் பொருள் எடுத்திருக்கேன். மற்றபடி எல்லாமே என்னோடய சேவிங் ஸ்கீம் மூலியமாக தான் நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தாங்க. நான் யாரையும் வந்துட்டு காப்பி பண்ணியோ ஏதோ சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலைங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு நான் இப்போ கட்டிக்கிட்டு வரக்கூடிய கோல்டு சேவிங் ஸ்கீமோட புக்கு. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 8 புக்கு இருக்குங்க. 9 புக்கு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. என்னோடய மொத்த சேவிங்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஜிஆர்டியில் வந்துட்டு பே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளால் இப்படி சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளால் நகை எடுக்க முடியுங்க. நான் டைரெக்டாக போயிட்டு வேஸ்டேஜ்லாம் கொடுத்துட்டு நான் வாங்குறது அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் எல்லாமே சேவிங் ஸ்கீம் மூலியமாக தான் பே பண்ணி வாங்கிட்டுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு முன்னாடி வந்துட்டு வேஸ்டேஜில் வந்து 50% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேங்களா. நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம வெயிட்டாகவும் ஆட் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு நமக்கு அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணிப்பாங்க. அதில் வந்துட்டு 50% அவங்க பே பண்ணிவிடுவாங்க, 50% நம்ம பே பண்ணணும். ஆக்சுவலி அது வந்துட்டு கோல்டு ரேட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கடை சைடில் நமக்கு பழைய ஸ்கீம் இருந்தது. அதாவது நீங்கள் 18% வரைக்கும் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் உள்ள பொருளை எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்கங்க ஸ்கீமு. ஸோ எங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாகவும் இருந்தது. ஸோ இதுவும் வந்து நம்ம எடுக்கும்போது மாற்றிக்கலாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 5 மந்த் கட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பழைய ஸ்கீம் மூலியமாகவே இதை நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போது நம்ம ஸ்கீம் பார்த்திங்கனாக்கா இதில் பார்த்திங்கனாக்கா நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம 1000 ருப்பீஸ்லேருந்தே பே பண்ணலாங்க. மினிமம் அமௌண்ட்லேருந்தே நம்ம பே பண்ணலாம். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நான் 1000 ருப்பீஸ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட நான் வந்து 2021லேருந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்துட்டு நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து அப்போ தான் மேரேஜ் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். அதனால் என்னால் சேவ் பண்ண முடியல. இப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஸ்கீமுன்றது நமக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற பெனிஃபிட் உள்ள நமக்கு சேவிங் ஸ்கீம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நாங்கள் ஜாயின் பண்ணது தாங்க ஜிஆர்டி. ஓகேங்களா. இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அக்கௌண்ட்லேயும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி நான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. என் அக்கௌண்ட்லேருந்து காசும் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம பண்ண ஒரே சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கோல்டு சேவிங்ஸ் மட்டும்தான். அதுவும் நமக்கு கண்ணுக்கு மறைவாகவும் சேவ் ஆகிட்ருக்கும். அதனால் நான் வந்துட்டு நல்ல ஷாப்பாக பார்த்துட்டு எந்த ஷாப்பில் நல்ல ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து வேஸ்டேஜ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணது தாங்க ஜிஆர்டி கோல்டு சேவிங் ஸ்கீம். ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு 10,000 கட்டலாம், 5,000 கட்டலாம், 20,000, 30,000, 50,000 மாதம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்மளால் ஒரு மாதம் கட்ட முடியலைன்னா அடுத்த மாதம் அதை சேர்த்து கூட கட்டலாங்க. அந்த மாதிரியான ஃபுல் பெனிஃபிட்டும் கஸ்டமருக்கு ஃபேவரான ஸ்கீம்னு பார்த்திங்கன்னா அது ஜிஆர்டியில் மட்டும்தாங்க இருக்குது. ஓகேங்களா. இதில் வேஸ்டேஜ் பார்த்திங்கனாக்கா நம்ம வெறும் கோல்டு பொருளாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 18% வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த கோல்டு ஜுவல்லரி வேணாலும் எடுத்துக்கலாங்க. கம்மல், நெக்லஸ், ஹாரம், வளையல் இது மாதிரி எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் இப்போ நான் ஒரு 50 கிராம் கட்டியிருக்கேன்னா இதை நம்ம 5 பொருளாகவும் 4 பொருளாகவும் 18%க்குள்ளே இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் உள்ள கோல்டு ஜுவல்லரியை நம்ம எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்குலாம் நிறைய டிசைனாக கம்மல் இருக்கணும். டிசைனாக அந்த நெக் செயின்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸ்மால் செயின், அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ணி ஒரே டைமில் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன ஃபேன்சி
செயின், கம்மல், பேங்கிள், பிரேஸ்லெட் இது மாதிரி நிறைய எடுக்கலாங்க. ஜென்ஸுக்கு கூட இந்த சின்ன சின்ன ரிங்கு, அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்கங்க ஜிஆர்டியில். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8, 10 புக் இருக்குங்க. 10 கிஃப்ட்டு. இதுக்கு முன்னாடி வாங்கின கிஃப்ட் எல்லாமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் அது எல்லாமே பிராண்டட் பாத்திரம் தான். ஓகேங்களா? நான் அந்த கிஃப்ட்டை நான் இப்போ வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் பே பண்ணோம்னாக்கா ஒரு டம்ளர், ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியான நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இருக்குது இதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2000 பே பண்ணோம்னாக்கா ஒரு ஃப்ரை ஃபேன், ஹாட் பாக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஒரு பால் பாத்திரம், ஒரு ஹண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4000லேருந்து 7000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டி, அப்புறம் வந்துட்டு ஒரு 6 பீஸ் டின்னர் செட்டு, அப்புறம் 3 வந்து கப்பு. அதுக்கப்புறம் வந்து 4வது கேட்டகிரி 8000லேருந்து 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் பாக்ஸ் 1, அப்புறம் வந்துட்டு கடாய் மாதிரி 1, அப்புறம் 2 சின்ன ஹாட் பாக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 11,000லேருந்து 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்டில், ஒரு பிராண்டட் கெட்டில். அதுக்கப்புறம் 2 ஹாட் பாக்ஸு, அப்புறம் வந்து இட்லி குக்கர். இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா சில்வர். இப்போது நமக்கு இந்த கிஃப்ட்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம 1000 ருபீஸ் கட்டினோம்னா 1000 ருபீஸ்க்கு 1 கிராம் சில்வர் காயின். அப்படி இல்லை 1 கிராம் சில்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2000 கட்டுறீங்கனாக்கா 2 கிராம் சில்வர் நீங்கள் வந்துட்டு அதுக்கு அமௌண்ட்டாக நீங்கள் ரிங்கும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விளக்குலாம் இருக்குது இல்லைங்களா, குட்டி குட்டி விளக்கு அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் 10,000 கட்டுறீங்கனாக்கா 10 கிராம் சில்வர் அது வந்துட்டு நீங்கள் கொலுசாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தண்டம் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிண்ணம்லாம் இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு ஸ்பூனு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு 50,000 கட்டுறீங்கனாக்கா 50 கிராம் சில்வர் ஃப்ரீ. நம்ம எந்த பொருள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள் ஜிஆர்டியில். கண்டிப்பாக ரொம்பவும் பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? நான் அப்படி தான் சேவ் பண்ணிட்டு வரேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.